ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம 1/2 கேஜி வந்து ப்ரான் வாங்கியிருக்கோம். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துங்க. இப்போ வந்து ப்ரானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வைக்க போகிறோங்க. லைட்டாக தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் எந்த மீன் வாங்கினாலும் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துங்க. ஓகேவா? நீங்கள் மீனை விட ப்ரான் வந்து அந்த ப்ரானுடைய ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா இறால வந்து ஸ்மெல்லு ஒரு மாதிரி வரும் உங்களுக்கு. அதனால் அதுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது, வாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி காய வச்சு அதில் போட்டு நம்ம உப்பு போட்டு அலசி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வெங்காயத்தை வந்து நீட்டமாக கட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். அந்த கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஹாஃப் பாயிலாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எதுக்காக இது பண்ணுறோன்னா, இந்த ப்ரான் கிரேவி வந்து செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப 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 சிம்பிளாக பண்ணலாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை வரவே வராது. ஓகேங்களா? இப்போது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாத்தையும் வதக்கி நம்ம ஒரு கார சட்னி அரைப்போம் இல்லைங்களா, நார்மலாக அந்த மாதிரி இதை வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, நீங்கள் நார்மலாக எப்படி செய்வீங்கன்னா வெங்காயம் தனியாக அரைப்பீங்க, தக்காளி தனியாக அரைப்பீங்க. அரைச்சி ரெண்டுத்தையும் வந்து மறுபடியும் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சில பேருக்கு வதங்கிடும். இல்லைனா அந்த கார டேஸ்ட்டு ஸ்மெல்லு வந்து அப்படியே இருக்கும். தக்காளியுடைய ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா அந்த ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல்லு வரவே வராதுங்க. நம்ம வதக்கி ரெடி பண்ணியாச்சுங்க. அது வந்து ஆற வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரான் வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுட தண்ணி வந்து இந்த அளவு காஞ்ச உடனே தண்ணி சூடானால் போதுங்க, கொதிக்க வேணாம், சூடானால் போதும். அந்த ப்ரானை வந்து அதில் போட்டுடணுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கோம். மறுபடியும் வந்து அந்த தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சுட தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது மறுபடியும் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம், கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அதாவது ப்ரானில் வந்து மோஸ்ட்லி ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்காது. அதுக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள். வீட்டில் ப்ரான் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது கடாய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போது மறுபடியும் ஒரு வெங்காயம் வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் ஆட் பண்ண பிறகு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வந்து 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, இஞ்சி வந்து 1 பங்கு இருக்குன்னா பூண்டு வந்து 3 பங்கு இருக்கணும். அப்போ தாங்க வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் வந்து பூண்டு அதிகமானால் கூட பரவாயில்ல, இஞ்சி அதிகமாகிடுச்சு அப்படின்னா காரத்தன்மை அதிகமாகிடும். அதே போல் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கசப்பு எடுத்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது எப்பயுமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 10 கிராம் இஞ்சி இருக்குன்னா 30 கிராம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூண்டு எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் போடும் போதே உங்களுக்கு அளவு தெரியும். ஓகேங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கின பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி, தனி மிளகாய் தூள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். இதை வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வந்து வதக்கி விட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? சும்மா ஒரு 1/2 மினிட் தாங்க ஆகும். அந்த ஹீட்லேயே வந்து அந்த பச்சை வாசனை போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா போதும். வதக்கி விட்ட பிறகு தக்காளி ஒரு 1/4 பீஸ் தக்காளி வந்து நம்ம வச்சுருக்கோம். அந்த தக்காளி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அந்த தக்காளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க கிரேவி ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா,
இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அந்த கிரேவி ஆட் பண்ணுறோம். அந்த கிரேவி ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணும்போது வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் நீங்கள் உப்பு போடும்போது தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுங்க. ஓகேங்களா? அப்புறமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் உப்பு போட்டது மறந்துட்டு இப்போ மறுபடியும் உப்பு போட்டிங்கன்னா கிரேவியோடைய டேஸ்ட்டு மாறிடும். ஓகேங்களா? இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கணும். கிரேவின்றதால நம்ம தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணல, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரான் கிரேவிலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகேங்களா? இட்லி, தோசை சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் அந்த சுடு தண்ணியில் போட்டிங்க இல்லைங்களா, அதிலே ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து ஒரு 50%க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதை பாருங்கள், ஒயிட் கலரில் அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அதனால் எறா வந்து ஆல்ரெடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து எறாவை வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லே, எறாவுடைய ஸ்மெல்லே வராதுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம எறா பிரியாணி செஞ்சுருக்கோம். அது வீடியோ இருக்குது, நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்லாம் வந்து நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு வராது, டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ப்ரான் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு எதுனா வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ.